பேர்ல நேருக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மேம் வணக்கம் மேம். வணக்கம் சந்தோஷ். நீட் தொடர்பான விஷயங்கள் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரே வரிசை எண் கொண்ட 16 பேர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வரத பார்க்க முடிஞ்சது. அடுத்து செகண்ட் ரேங்க் வந்தவங்க 718, 719 வாங்குறாங்க. அந்த மைனஸ் மார்க்கு கழிச்சாலே 716 தான் வரும். ஆனா அதுக்கு மேல வாங்கியிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரியான ஒரு குளறுபடிகள் தொடர்ந்து நடக்கிறத எப்படி பாக்குறீங்க? இட்ஸ் a disgrace for the national testing agencyங்க. ஒரு தேர்தல் நடத்துறீங்க, அந்த ஒரு தேர்தல் உங்களால உருப்படியா நடத்த முடியலன்னா நீங்க எல்லாம் எதுக்கு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்டுதானே ஆகணும். கடந்த வருடம் பாத்தீங்கன்னா 2 பேர் தாங்க டாப் ஸ்கோரர்ஸ். இந்த வருஷம் 67 பேர் வந்து 720க்கு 720 எடுத்திருக்காங்க. மே மாசம் 5ஆம் தேதி நடக்குதுங்க நீட் தேர்வு. அதுக்கு முன்னால ஒரு நாள் முன்னாலே டெலிகிராம்ல பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த 67 பேர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஹரியானால ஃபரீதாபாத் அப்படிங்கிற ஒரு சென்டரை சேர்ந்த 8 குழந்தைகள் வரிசையாக சீரியல் நம்பர் வரிசையா வருதுங்க. அந்த 8 பேரும் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அதுல 6 பேரு கிட்டத்தட்ட வந்து கிரேஸ் மார்க்ஸ் வாங்கி 720 வாங்கி இருக்கிறாங்களாம். இந்த 67 பேர் 720 வாங்கினவங்கல 44 பேர் கிரேஸ் மார்க்ஸ் வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கிரேஸ் மார்க்ஸ் எதனால போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்க சொன்னீங்க இல்லையா, எக்ஸாம் பேட்டர்னே நீங்க பாத்தீங்கன்னா சரியான பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு +4, தவறான பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு -1. நீங்க क्वेश्चन அட்டெம்ப்டே பண்ணலைன்னா உங்களுக்கு மார்க் போகாது. அப்ப நியாயமா பார்த்தா 720க்கு அப்புறம் நீங்க 715 16 தானே எடுக்க முடியும். எப்படி 18 19 வருது அப்படின்னு NTA கிட்ட கேட்டா இதுக்கு என்னெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க தெரியுமா? முதல்ல என்ன சொல்றாங்க, NCERT-யோட புக்ஸோட புது எடிஷன் நாங்க ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். சில பசங்க எல்லாம் பழைய எடிஷன் படிச்சாங்க, சில பசங்க புது எடிஷன் படிச்சாங்க. பழைய எடிஷன்ல ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தது, புது எடிஷன்ல வேற ஆன்சர் கொடுத்திருந்தது. இந்த குழப்படி வெளியில வந்த உடனே அந்த கொஸ்டினுக்கு யார் என்ன ஆன்சர் எழுதினாலும் அதுக்கு நாங்க ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சப்பக்கட்டு கட்டுறாங்க. அதனால பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தது இந்த வாட்டி. அதனால நிறைய பேர் வந்து 720க்கு 20 வாங்கிட்டாங்க, 720 வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரேஸ் மார்க்ஸ் ஏன் கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹரியானா இந்த ஃபரீதாபாத் இந்த தொகுதி இந்த சென்டர்ல இவங்க வந்து தவறான கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, அந்த லோக்கல் லாங்குவேஜ் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கு பதிலா. அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டைம் வேஸ்ட் ஆயிடுச்சான். நான் என்ன கேக்குறேன், ரிவைஸ்டு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது அதுல இருந்து 3 மணி நேரம் கொடுக்க வேண்டியதுதானே? அவங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போனதுனால பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர் இந்த 4 ஹைகோர்ட்ல என்ன சொல்லிருக்கு, இவங்களுக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிச்சான். அதனால இவங்க என்ன பண்ணாங்களாம், எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆச்சு அப்படிங்கறத கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் போட்டோம். அப்படி கிரேஸ் மார்க்ஸ் போட்டதுனால எல்லாரும் 720 வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன கிரைட்டீரியாவை வச்சு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணீங்க, இல்ல என்ன கிரைட்டீரியா வச்சு ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு நேரம் வந்து விரயமாச்சு அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணீங்க? அப்ப எவ்வளவு நேரம் விரயமாச்சோ அதுக்கு எவ்வளவு மார்க் நீங்க போட்டீங்க? இதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லணுமா இல்லையா? அப்ப அதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லாம இப்படி சப்பக்கட்டு கட்டினீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறதுதானே அர்த்தம். ஏதோ தில்லுமுள்ளு வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். அது எப்படிங்க? போன வருஷம் 2 பேர் தாங்க டாப் ஸ்கோரர். இந்த வருஷம் 67 பேர் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணக்கூடியது எய்ம்ஸ் டெல்லி தான். இன்னைக்கு இருக்கிறதுலயே தி மோஸ்ட் பிரஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்னா எய்ம்ஸ் டெல்லி. அங்க மொத்தமே 50 சீட் தான் இருக்கு. அப்ப 67 பேர் முதல் மார்க் வாங்கி இருக்காங்கன்னா எப்படி அவங்களுக்கு சீட் கொடுப்பீங்கன்னு கேட்டா, அதுக்கு நாங்க டை பிரேக்கிங் ஸ்கீம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. எப்படி டை பிரேக் பண்ணுவீங்கன்னு கேட்டா, பயாலஜில யார் அதிக மார்க் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில யார் அதிக மார்க் வாங்குறாங்க, அப்புறம் பிசிக்ஸ்ல யார் அதிக மார்க் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் யார் குறைவான நெகட்டிவ் क्वेश्चंस அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நாங்க ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. 550 சிட்டிஸ்ல 4100க்கு மேற்பட்ட சென்டர்ஸ்ல ஒரு எக்ஸாம் நடக்குது. ஒரே ஒரு எக்ஸாம் நடத்துறீங்க, அத கூட உங்களால ஒழுங்கா எந்தவித ஒரு சீட்டிங்கும் இல்லாம எந்தவித தில்லுமுள்ளும் இல்லாம உங்களால நடத்த முடியலன்னா நீங்க எல்லாம் என்ன ஏஜென்சி வச்சிருக்கீங்க? எவ்வளவு பிள்ளைங்களை ஏமாத்துறீங்க நீங்க? மோடிக்கு கவலை கிடையாதுங்க. அவர் ஒரு பிரிண்டர்ல வந்து என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஒரு 10 பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பாருங்க நான் படிச்சுட்டேன்னு சொல்லிடுவாரு. கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தானே தெரியும் அந்த வலியும் வேதனையும். லட்சக்கணக்குல கோச்சிங் சென்டருக்கு ஃபீஸ் கொடுக்கிற பெற்றோருக்கு தானே தெரியும் அந்த வலியும் வேதனையும். எவ்வளவு வருஷத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்னு உட்கார்ந்து குழந்தைங்க படிக்குதுங்க. இப்படி சீட்டிங் பண்ணி தில்லாலங்கடி வேலை பண்ணி
டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னா அப்புறம் எதுக்கு இதை மெரிட் எக்ஸாம்னு சொல்றீங்க? தரமான மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறோம்னு யார போய் சொல்லி ஏமாத்துறீங்க நீங்க? இத பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி கேட்கணும். நம்ம வீட்டுல யாரும் மெடிசன் படிக்கலையே, நம்ம வீட்டுல யாரும் நீட் எக்ஸாம் எழுதலையே, நாம ஏன் கவலைப்படணும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி வெறும் குவாலிஃபைங் ஸ்கோர் மட்டும் எடுத்துட்டு கையில 1 கோடி 1.5 கோடி இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து மெடிசன் படிக்கிறான். ஆனா கஷ்டப்பட்டு படிச்சு 450 500 எடுத்த பிள்ளைங்க காசு இல்லாததுனால படிக்க முடியாம இன்னைக்கு வேற கனவுகளை சதைச்சிட்டு வேற ஏதாவது வழியை பார்த்துட்டு போகுதுங்க. எத்தனை குழந்தைங்க இறந்து போறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி எந்த வித குவாலிபிகேஷனும் மெரிட்டும் இல்லாத ஒருத்தர் காசை கொடுத்துட்டு வந்து டாக்டருக்கு படிச்சுட்டு உங்களுக்கு வைத்தியம் பாக்குறேன்னு நாளைக்கு வந்து உங்க நாடியை பிடிப்பான். அது தேவையா உங்களுக்கு? ஹெல்த் கேர் சிஸ்டம் எவ்வளவு அளவுக்கு வந்து நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இதெல்லாம் எங்க போய் முடியும்? நாளைக்கு ஹெல்த் கேர், கவர்மெண்ட் ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வேற வழியே இல்லாம பிரைவேட் ஆஸ்பத்திரியை நோக்கி போக வேண்டிய நிலைமைக்கு நாம தள்ளப்படுவோம். இன்னைக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஊசி, ஒரு ஜுரம்னு நீங்க போய் ஊசி போட்டீங்கன்னா சில பல ஆயிரங்கள் செலவு பண்ண வேண்டி இருக்குங்க. எல்லாராலையும் அது முடியுமா? எவ்வளவோ மருத்துவர்களை வந்து தமிழ்நாடு உருவாக்கி இருக்கு. தமிழ்நாடு மாதிரி ஒரு ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயுமே கிடையாது இந்தியாவுல. இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் நீட் படிச்சுட்டு தான் தேர்வாகி வந்தாங்களா? கோடி கணக்குல கொடுத்து ஒருத்தன் நீட்டை வந்து இந்த மாதிரி ஏமாத்தி படிக்கிறான்னா அவனுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும்னு எங்கெங்க மனப்பான்மை இருக்கும்? நாம ஏன் வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வரணும், மருத்துவம் படிக்கணும்னு ஏன் சொல்றோம்? நாளைக்கு ரூரல் ஏரியாஸ்ல இருந்து வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்க நாளைக்கு அவங்க ஊருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்துவாங்க தானே. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வேணுங்க இன்னைக்கு. இதெல்லாம் பத்தி எந்த கவலையுமே இல்லாம நாம கார்பரேட்டுகளுக்கு காசு சம்பாதிச்சு கொடுத்தா போதும், கோச்சிங் சென்டர் சம்பாதிச்சா சந்தோஷம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து என்ன சொன்னாங்க இவங்க? கருப்பு பணத்தை ஒழிச்சிடுவோம், ஃபீஸ் மூலமா இவங்க டொனேஷன் வாங்குறாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கருப்பை ஒயிட்டா மாத்துறதுக்கு நீங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. வருஷத்துக்கு 30 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம். கருப்புல வாங்கிட்டு இருந்ததை வெள்ளையா வாங்குறதுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப இது யாருக்கான அரசு அப்படிங்கிறது தெரியும். This is totally against merit. This is totally against social justice. This is totally against the concept of education. இதனாலதான் தொடர்ந்து நீட் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ரிசல்ட் ஒட்டி பார்க்கும்போது தமிழ்நாட்டுல வந்து அரசு பள்ளி மாணவர்கள் வந்து அதிகமானவர் தேர்வாயிருக்காங்க, அவங்க வந்து சாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத முன்வைக்கிறதா பார்க்க முடியுது. இப்போ அரசு பள்ளி மாணவர்கள் இல்ல பெற்றோர்கள் வந்து இந்த நீட்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே வழியில வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா மேம் நீங்க? இன்னைக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்க. இன்னைக்கு அரசாங்கம் இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா அவங்க அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவிலே சொல்லியிருந்தாங்கல்ல, மாநிலங்கள் வேணும்னா நீட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட் செலக்ஷன் ப்ராசஸ ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து மைனாரிட்டி பாஜக அரசு தானே உட்கார்ந்து இருக்கு திரும்ப. அப்ப என்ன பண்ண முடியும்? வேற ஆப்ஷன் இல்ல. நாம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எதுவும் எடுப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ்குள்ள என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனா அத பத்தி யாருமே கவலைப்பட்டதாவே தெரியலையே. எதிரில் இருக்கக்கூடிய வலதுசாரிகளும் சரி, எதிர்கட்சிகளும் சரி, நக்கல் பண்ணி நையாண்டி பண்றதுலதானே அவங்களுடைய கவனம் இருக்கே தவிர எத்தனை மாணவர்களுடைய எதிர்காலம் பாழாகுதுங்கிறத யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. இவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு சமூக வலைதளத்துல இந்த ஸ்ரீராம் சேஷாத்ரி ஐயங்கார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்னு. அவர் சோசியல் மீடியால ஒரு பதிவு போடுறாரு. என்ன போடுறாரு? 40 பேர் இங்க இருந்து செலக்ட் பண்ணி போயிருக்காங்க, அடுத்த 5 வருஷம் அவங்க உட்கார்ந்து சமோசா திங்க போறாங்க அப்படின்னு போடுறாரு. இதற்கு நம்மளுடைய புதுக்கோட்டை MM அப்துல்லா அவர்கள் MP வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. நீங்க வந்து இன்னைக்கு வெளியான தரவு நீங்க பாருங்க. NDA அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய MPs, தேர்ந்தெடுக்கப்பட்ட MPsல 33% பேர் முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவர்கள்ங்க. ஃபார்வர்ட் காஸ்ட சேர்ந்தவங்க 33%. ஆனா ஒட்டுமொத்த NDA கூட்டணியில ஒரு கிறிஸ்டியன் MP கிடையாது, ஒரு முஸ்லிம் MP கிடையாது, ஒரு புத்திஸ்ட் MP கிடையாது, ஒரு சீக் MP கிடையாதுங்க. அப்ப நீங்க எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கு போனீங்கன்னா விவாதம் பண்ண போவீங்க, நாங்கெல்லாம் போனா சமோசா திங்க போவோமா? ஆக்சுவலா இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் மேம் அணைஞ்சிருக்கு. அவர் கேக்குறாரு, நீங்க எல்லாம் ஆசிரியர் பணிக்கு போனீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? குரு அப்படிங்குவீங்க.
நாமெல்லாம் ஆசிரியர் பணிக்கு போனோம்னா வக்கத்தவன் வாத்தியாராக வந்துட்டான் அப்படிம்பீங்க. நீங்கெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா அது மெரிட். நாங்கெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா எஜுகேஷனோட குவாலிட்டி குறைஞ்சு போச்சு, ரிசர்வேஷன்ல வந்துட்டாங்கன்னு எள்ளி நகையாடுவீங்க. கடந்த வருடம் நாடாளுமன்றத்துல சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண 3 எம்பிஸ்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல MM அப்துல்லா அவர்களும் ஒருவர். 2 பெண்கள், ஒருத்தர் குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க, ஒருத்தர் மகாராஷ்டிரால இருந்து. 3 பேருமே ஆப்போசிஷன் எம்பிஸ் தான். ஒத்த எம்பி கூட பாஜக எம்பி கிடையாது, ஒருத்தர் கூட முன்னேறிய வகுப்பை சேர்ந்தவங்க கிடையாது. நாங்க எங்களுடைய அரசாங்க பணியை, எங்களோட ஜனநாயக பணியை சிறப்பா தான் செஞ்சுட்டு வரோம். ஆனா முன்னேறிய வகுப்புன்னு உட்கார்ந்து வெட்டியா சமோசா திங்கிற கூட்டம் தான் இன்னைக்கு வந்து நம்மள எள்ளி நகையாடிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் இததாங்க பண்றாங்க அவங்க. நீட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்ல. இப்போ அக்னிவீர் திட்டம் வந்து பீகார்ல ஒரு சலசலப்பு ஏற்படுத்திருக்கு, அதனால வந்து டிமாண்ட் பண்றதை பாக்குறோம். அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து நீட்லயும் எதிரொலியும் பார்க்க மேம். ஏன்னா மாநில கட்சிகள் வந்து இங்க வலுவா வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறதா பார்க்க முடியுது. எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மாநில கட்சியா இருந்தாலும் சரி. இதெல்லாமே ஒரு பாஜக வந்து நெருக்கடியா மாறி நீட்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்க முடியுமா? நெருக்கடி கொடுக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்குது. 2014 காங்கிரஸ் பெற்ற வாக்குகள் வெறும் 44 சீட்டு தான் வாங்கினாங்க அவங்க. 2019 52 தான். 55க்கு ஷார்ட் ஆஃப் 3. 10 வருஷமா லீடர் ஆஃப் அப்போசிஷனே இல்லைங்க பார்லிமெண்ட்ல. அந்த பதவியே நிரப்பாம வச்சிருந்தாங்க, which is against the constitution. துணை சபாநாயகர் பதவி இல்ல. ஆமா, இவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரூல் 67ல வந்த ரூல், 1998ல வந்த ரூல்னா சப்பக்கட்டு கட்டுறாங்க. அப்படி எந்த இடத்துலயும் அரசமைப்பு சட்டத்துல 10% இருந்தாதான் லீடர் ஆஃப் அப்போசிஷன் கொண்டு வரணும்னு எந்த சட்டத்திலயும் இல்ல. ஆனா 10 வருஷமா லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒருத்தர் இல்லாம வச்சிருந்தாங்க. ஏன்? லீடர் ஆஃப் அப்போசிஷன்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு பொசிஷன். ஷேடோ பிஎம்னு சொல்லுவாங்க, வாய்ஸ் ஆஃப் தி பீப்புள். மக்களுடைய விருப்பம் என்னமோ அதை உட்கார்ந்து நேருக்கு நேரா பிரதமருக்கு நேருக்கு நேரா உட்காருவாங்க லீடர் ஆஃப் அப்போசிஷன். அவர் ஒரு விஷயத்தை டிபேட் பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னா அதை ஸ்பீக்கரால தவிர்க்க முடியாது, டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். அதை நீங்க நினைச்சபடி பில்ஸ பாஸ் பண்றதும், நினைச்சபடி எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்புறதெல்லாம் இனிமேல் அந்த டிராமா எல்லாம் நடக்காது. இன்னைக்கு 234 பேர் போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க. அவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். லீடர் ஆஃப் அப்போசிஷன் முக்கியமான கமிட்டிஸ்ல ஒரு மெம்பர். இவங்க முக்கியமான கமிட்டிஸ்ல இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ்க்கெல்லாம் இவருடைய அப்ரூவலும் வேணும். நீங்க நினைச்சவரை தூக்கி எலெக்ஷன் கமிஷனரா போடுவீங்க, நீங்க நினைச்சவரை தூக்கி சிபிஐ டைரக்டரா போடுவீங்க. இந்த வேலையெல்லாம் இனிமேல் நடக்காது. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் உங்களோட ஏவல் துறையா மாத்தி வச்சிருந்தீங்கல்ல, அந்த வேலையெல்லாம் இனிமேல் நடக்காதுல்ல. பிரதமர் மோடி 10 வருஷமா என்ன நினைச்சிட்டு இருந்தாரு? நான் பேசுவேன், என்னோட மன் கி பாத்தை மட்டும் எல்லாரும் கேட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மக்களுடைய மன் கி பாத் என்ன அப்படிங்கறத கேட்டே ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில மக்கள் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. பெரிய சக்சஸ் இல்லையா? இந்த மேண்டேட் மூலமா மக்கள் வந்து காங்கிரஸுக்கு அவ்வளவு அதிகாரம், கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு கோலிஷன் கவர்மெண்ட் தான் வேணும், மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு எதிர்கட்சி, வலுவான எதிர்கட்சி வேணும், அப்பதான் ஜனநாயகம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தானே இது. அதுவே ஒரு பெரிய வெற்றியா நான் பாக்குறேன் இந்தியா அலையன்ஸ். இப்போ பிரியங்கா காந்தி அவர்கள், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் இந்த நீட் முறைகேடுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, நடவடிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பாராளுமன்றத்துல எதிரொலிச்சா அது வந்து பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கடியா மாறணும் நினைக்கிறீங்களா? நெருக்கடியா மாறணுங்க. கண்டிப்பா எல்லா மாநிலமும் வந்து இதை வந்து தீவிரமா கையில எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கு இது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக ஒன்றிய அரசு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதை பேசணும். சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும், நிதிஷ்குமாரா இருக்கட்டும், எவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்கல்ல. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கேக்குறாங்க, இந்த போர்ட்போலியோ வேணும், அந்த போர்ட்போலியோ வேணும்னு கேக்குறாங்கல்ல. அப்ப இதெல்லாம் பேசணும்ல. முஸ்லிம்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர் தானே சந்திரபாபு நாயுடு. இன்னைக்கு அவர் தயவுல தானே நீங்க கூட்டணி நடத்த வேண்டியிருக்கு. காஸ்ட் சென்ஸுக்கு ஆதரவா இருக்கிறவர் தானே நிதிஷ்குமார். இன்னைக்கு அவரோட தயவுல தானே நீங்க கூட்டணி நடத்த வேண்டியிருக்கு. அப்ப இது போன்ற விஷயங்களை நீங்க பேசணும். நீங்க இப்போ நேத்து கூட ஏர்போர்ட்ல சந்திரபாபு நாயுடுவ நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சொல்றாரு, மாநில உரிமைகளுக்காக தயவு செஞ்சு பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு. தொடர்ந்து எல்லா this election is for the regional parties-ங்க. இன்னைக்கு எல்லா ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்த் இந்த எலெக்ஷன் கொடுத்திருக்கு. ஒவ்வொரு ரீஜனா நீங்க எடுத்து பாருங்க,
குறிப்பாக ஹிந்துத்வா ஹார்ட்லேண்ட்ல இவங்க எந்த ஹிந்துத்வா ஹார்ட்லேண்ட ஹிந்துத்வா லெபார்டரியா யூஸ் பண்ணாங்களோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் இவர்களுடைய வெறுப்பு பேச்சை வந்து வெறுத்திருக்கிறாங்க, வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சங்கி கூட்டம் உணர்ந்து அவங்களுடைய நடவடிக்கைகளை மாத்திக்கிட்டாங்கன்னா, ஏன்னா இது ஜனநாயகம் கொடுத்த தீர்ப்பு. மோடி தான் அடுத்த பிரதமரா இருக்கணும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல, அது மாற்றவும் முடியாது. ஆனா பாஜக நினைச்சா இவங்களுடைய வழிமுறைகளை மாத்திக்கலாம். அது அவங்க உணர்ந்தாங்கன்னா, மக்கள் இது போன்ற ஒரு விஷயம், இது ஒரு வார்னிங் தான். டெம்பரரியா தான் நம்மள உட்கார வச்சிருக்கிறாங்க, எந்நேரமும் இந்த ஆட்சியை கவிழ்ந்துடலாம். பரக்ல பிரபாகர் சொல்றாரு 6 மாசம் கூட தாங்காது அப்படிங்கிறாரு. முதல்ல நம்பிக்கை ஓட்டெடுப்பே வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து அவர் கேள்விக்குறியாக்குறாரு. அப்கோர்ஸ் அவ்வளவு ப்ரீமெச்சூரா நம்ம திங்க் பண்ண முடியாது. இருந்தாலும் எந்நேரமும் நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி மாதிரி ஒரு சர்வாதிகாரிக்கு வேலைக்கு போட்டுக்கிட்டு கடந்த 25 வருஷமா தனிக்காட்டு ராஜாவா, நானே ராஜா, நானே மந்திரி, நானே எல்லாம், நானே சர்வமும், கடவுளுடைய மறு அவதாரம் தான் அப்படின்னு சுத்திட்டு இருந்த ஒரு ஆளு இன்னைக்கு எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும், அடுத்தவங்களுடைய சப்போர்ட்டை எதிர்பார்க்கணும், அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கெல்லாம் செவி சாய்க்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாருன்னா இதுதான் மக்கள் கொடுத்த பெரிய தண்டனை. பாஜக தோத்திருந்தா கூட இவங்களை அதை ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அதை விட பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறாங்க. தினம் தினம் மோடிக்கு ஒரு நரக வேதனையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, மோடி மாதிரி ஒரு சர்வாதிகாரிக்கு இந்த ஆட்சி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒரு அக்னி பரீட்சையா இருக்கும். இப்ப கவுந்துருமோ அப்ப கவுந்துருமோங்கிற பயத்துல வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் மக்களுடைய ஜனநாயக சக்தி. நடைபெற்றிருக்கிற சூழல் குறித்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தீங்க மேம். மிக்க நன்றி. தேங்க்யூ.